வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவிலிருந்து அஷ்வத் ஷரீத்தி நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம். வடமாநில தொழிலாளர்கள் பற்றிய பிரச்சனையை பரிதாபங்கள் சேனலில் கோபி சுதாகர் ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க. சமூக வலைத்தளங்களில் பல கலவையான விமர்சனங்கள் அதை பெற்றுட்டு இருந்துச்சு. நீங்கள் அது மீது ஒரு காட்டமான விமர்சனத்தை முன் வச்சிங்க. ஏன் அந்த விமர்சனம்? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடியும் அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அது நார்த் இந்தியன் லேபர்ஸை போட்டிருந்தாங்க. இப்போ அதுலேயும் கூட கிட்டத்தட்ட இழிவுபடுத்துகிற மாதிரியான ஒரு இடம். இப்போ இதற்கு முன்னாடி ஒரு லட்டுன்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க, திருப்பதி லட்டு வீடியோ. அது போட்ட ஒரு நாளில் வந்து நீக்கப்பட்டுருச்சு அந்த வீடியோ. த்ரெட் வந்துச்சு. அதனால யார் த்ரெட் பண்ணால், எந்த பிஜேபி பண்ணுச்சா இல்லை வேறு யார் பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. அதில் யாரின் மனது புண்பற்றப்பட்டுருச்சுன்னு ஒரு கேள்வியில் இருக்குது. அதுக்கு அடுத்து இப்போ 2 வீடியோவாக இந்த 2வது வீடியோ இந்த வீடியோ ப்ளே பண்ணுறாங்க. இதை ஒட்டி சமீபத்தில் இந்த கும்பமேளா நிகழ்வு நடக்குது யூபியில். அதில் கோடிக்கணக்கான மக்கள் வந்து கும்பமேளாவுக்கு போகிறாங்க. இப்போ போகக்கூடிய மக்களுக்கான வசதி, ரயில் வசதிகள் வந்து சரியாக அமைக்கப்படல. டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து ஏன் அன்ரிசர்வ்ட் கோச்சஸ்க்கான டிக்கெட்ஸ் வந்து இவ்வளோ அதிகமாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு டெல்லி உயர்நீதிமன்றம் கேட்குறாங்க. இன்னொன்று, அங்கே ஜன்னல் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டுச்சு, பாத்ரூமில் ஏறி போனாங்க, உள்ள கூட்டம் கூட்டமாக ஆள் நிற்கிறதுக்கே இடம் இல்லாமல் ஆடு மாடு கோழிகளை விட மிக மோசமாக கும்பமேளாவுக்கு வந்து மக்கள் போயிருக்கிறாங்க. இப்போ இதற்கு தினம் இப்போ சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கலாம், இல்லை கொச்சியாக இருக்கலாம், இல்லை பெங்களூராக இருக்கலாம், ஹைதராபாத் ஸ்டேஷன், தென்னிந்தியாவை நோக்கி தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பஞ்சம் பிழைக்க வராங்கன்னு தமிழில் சொன்னால் பஞ்சம் பிழைக்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஒரு காலகட்டங்களில் தமிழர்கள் இங்கேருந்து ஃபிஜி ஐலாண்ட்ஸுக்கும் இந்த பக்கம் மலேசியாவுக்கும் இங்கே சயாம் ரயில் பாதையில் கொத்து கொத்தாக செத்த தமிழர்கள்லாம் நம்ம வரலாற்றில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இங்கேருந்து அவங்க கப்பல்களில் போகும்போது எப்போ செத்தாங்க, என்ன ஏதுன்னா, இப்போ நம்ம யூடியூப்பில் நம்ம பார்த்தோன்னா பேக் பேக்கர் குமாராக இருக்கலாம், இந்த தமிழ் ட்ரக்கராக இருக்கலாம், இந்த மாதிரியான யூடியூப் சேனல்ஸில் ட்ராவல் வ்ளாக்ஸ்லேயே பார்க்கலாம். ஒரு 200 வருஷம் இங்கே போய்ட்டு கரும்பு தோட்டங்களுக்கு அடிமைகளாக போய் மக்கள் செத்துருக்குறாங்க. அவர்களுக்கு இன்றைக்கி மொழியே இல்லாமல் அந்த நாட்டோட மொழியில் பேசிகிட்டு இருக்காங்க, தமிழ் நினைவுகளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இங்கே வராங்கல்ல, தென்னிந்தியாவை நோக்கி சமகாலத்தில் 1990களுக்கு பின்பு, ஆஃப்டர் குளோபலைசேஷனுக்கு பின்பு வரக்கூடிய 2000ங்களுக்கு பிறகு இந்த எண்ணிக்கை தென்னிந்தியாவை நோக்கி வரக்கூடிய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இப்போ அதில் ரோட் வேலைகள், சாலை வேலைகளாக இருக்கலாம், கட்டிட வேலைகளாக இருக்கலாம், விவசாய வேலைகள், மர வேலை, ஹோட்டல்ஸில், லேமன் ஃபேக்ட்ரிஸில், இந்த மாதிரி எல்லா வேலைகளுக்கும் பரவலாக வட இந்திய தொழிலாளிகள் வராங்க. இப்போ அவர்கள் குறித்தான பார்வை என்னவா இருக்குது? அப்போ அவர்கள் எல்லோருமே ஹிந்தி பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு மித்து ஒன்று இருக்குது. அப்போ அவர்கள் எல்லோருமே ஹிந்தியும் பேசலை, ஹிந்தி அவர்களுக்கு தாய்மொழியும் கிடையாது. அவர்கள் பீகாரி பேசுகிறாங்க, ஒரிசா பேசுகிறாங்க, மராட்டி பேசுகிறாங்க. இப்போ மத்திய பிரதேஷ்லாம் பார்த்தா அஃபிஷியல் லாங்குவேஜ் வேணால் ஹிந்தின்னு சொல்லலாம், ஆனால் இங்கே மராத்தி இருக்குது, இன்னும் மால்வி, இந்த மாதிரி நிறைய மொழிகள் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லேயும் ரீஜனல் லாங்குவேஜ்னு நான் சொல்கிறதே ஒரு கோடி பேர்லேருந்து 50 லட்சம் பேர். அந்த லிபி மட்டும் இருக்காது, எழுத்துரு மட்டும் இருக்காது அந்த மொழிக்கு, ஆனால் கிட்டத்தட்ட ஒரு கணிசமான மக்கள் பேசக்கூடிய மொழி. அப்போ அங்கே ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இல்லை, அடிப்படை கல்வி இல்லை, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி இப்படி எதுவும் இல்லை, காலேஜஸ் இல்லை, வேலை வாய்ப்புகள் இல்லை. அப்போ 90களுக்கு பிறகு, ஆஃப்டர் குளோபலைசேஷனுக்கு பிறகு இந்த பக்கம் வரக்கூடிய தென்னிந்தியாவை நோக்கி படையெடுத்து வரக்கூடிய இந்த மக்களை நோக்கி சாதாரண பஞ்சம் பிழைக்கிறதுக்கு சில நேரம் கண்காணிகள் மாதிரி மேனேஜர்ஸ் கூட்டிகிட்டு வராங்களா. இப்போ இந்த மக்களை குறித்து என்ன பார்வை இருக்குது? இப்போ ஆல்ரெடி என்ன நடந்துகிட்டு இருக்கு ரயில்வேஸ்னால், அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ஸை கம்மி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஒரு ட்ரெயினில் ஒரு 8 அன்ரிசர்வ் பெட்டி இருக்குன்னா அதில் 4 இருக்குது, 2 இருக்குது. இப்போ ஒரு பக்கம் வந்தே பாரத்தாக இருக்கலாம், இல்லை தேஜஸாக இருக்கலாம். ஒரு சாதாரண இப்போ வைகை எக்ஸ்பிரஸில் ஒரு 500 ரூபாய்க்கு விற்ற டிக்கெட்டு வந்தே பாரத்தில் 1500 ரூபா 2000 ரூபாய்க்கு போக வேண்டியது இருக்குது. இப்போ அந்த இடத்துல ஒரு ஒர்க்கிங் கிளாஸ்லேருந்து வரக்கூடிய இந்த மக்கள், பஞ்சம் பிழைக்கக்கூடிய வர மக்கள்கிட்ட நீங்கள் சரியான ரயில் வசதிகளை முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட் வழங்குறதில்ல. அப்போ தினம் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் புலம்பெயர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு இடத்துலேருந்து அந்த எறும்புகள் நகர்ந்து போகிற மனிதர்கள் நகர்ந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த மக்களுக்கான அடிப்படையான சிவில் ரைட்ஸு, பேசிக்கான ஒரு கட்டமைப்புகள் இருக்குல்ல, இதையே இந்திய அரசோ இல்லை இந்த பிஜேபி அரசோ வழங்காமல் இருந்திருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ பிஜேபி அரசு இது வழங்கலை. நம்ம கண்ணு முன்னாடி அந்த வீடியோக்களில், அந்த இன்ஸ்டாகிராம் வீடியோஸில் ஒரு பக்கம் நக்கலான ஒரு துணி வருது. தென்னிந்தியா அதிகமான லிட்ரஸி ரேட் இருக்குது, வட இந்தியாவில் அவங்க படிக்காத பார்பேரிக்ஸ், அதனால தான் அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. இப்போ அந்த அறிவில்லாதவங்க, இப்போ அந்த அறிவில்லாதவன் தான் அவனுக்கு ரோடு போடுறானா, இல்லை அந்த அறிவில்லாதவன் தான் அவனுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்
கட்டித்தரானா, கார்பென்ட்ரி ஒர்க் பார்க்குறாங்களா, இல்லை மற்ற எல்லா ஒர்க்கையும் பார்க்குறாங்களா? அப்போ அறிவுக்கு என்ன மதிப்பீடு இருக்குன்றது அது தனி டிபேட். அது இப்போ இந்த மக்களை குறித்து இந்த குறிப்பிட்ட சேனலாக இருக்கலாம், தமிழ் பொது புத்திக்குள்ளாலையும் சரி, இங்கேருந்து நடுவில் கூட ஒரு சமீபத்தில் சத்யராஜ் கூட ஒன்று பேசியிருந்தார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அந்த மக்களுக்கு வந்து நாம் வந்து பெண் உரிமையெல்லாம் கற்றுக் கொடுக்கலாம். அப்புறம் தயாநிதி மாறன் கூட ஒரு விருகம்பாக்கம்ல ஒரு மீட்டிங்கில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து இந்தியா கூட்டணி அந்த எலெக்ஷன் டைமில் வந்து இங்கேருந்து போனதுனால பகுத்தறிவு கற்றுக்கிட்டாங்க, அதனால அவங்க வந்து ஓட்டு போட்டுட்டாங்க. அங்கே 70-75 வருஷமாக காங்கிரஸ் தான் ஆண்டுகிட்டு இருக்கு. நார்த்தன் ஸ்டேட்ஸில் காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருக்கிற மற்ற எல்லா ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாம் ஆண்டுகிட்டு இருக்கு. அப்போ எப்படி பிரிட்டிஷ் நம்மளை பார்த்தான்ல, பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ஒரு கொலோனியல் பார்வையிலேருந்து என்னென்னா, இவன்லாம் பிளாக்காக இருக்கிறான், அசிங்கமாக இருக்கிறான், அன்சிவிலைஸ்டாக இருக்கிறான், கையில் திங்கிறான், இவன் வந்து நாகரிகம் இல்லாதவன். இப்போ இந்த மாதிரி உன்னோட தொழிலுக்கு இவர்களை பார்க்குறாங்களே. நான் இதை நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணீங்க, ஃபிஜி ஐலாண்ட்ஸுக்கோ இல்லை மலேசியாவுக்கோ மொரீஷியஸ்க்கோ கரும்பு தோட்ட வேலைகளுக்கு போன ரயில் பாதைகளை போன தமிழர்களை அந்த மக்கள் அங்கே பார்த்த மாதிரி இவர்கள் இவங்களை பார்க்குறாங்களா? இன்னொன்று, தமிழ் இதில் 2 கான்ஃப்ளிக்ட் வந்து நடக்குது. ஒரு பக்கம் தமிழர்களை குடிகாரர்களாக ஒரு சித்தரிக்கிற ஒரு வாதம் வருது. தமிழர்கள் குடிச்சிட்டு ரோட்டில் படுத்துக்கிட்டு இருக்கிறான், அதனால் அவன் வேலைக்கு போக மாட்டான். இப்படி ஒரு அப்படி ஒரு வாதத்தை யார் கிரியேட் பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலாளிகள் அப்படி ஒரு வாதத்தை வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா குறைஞ்ச கூலிக்கு இவன் தமிழ் தரப்பான நம்ம மக்கள் என்னென்னா, குறைஞ்சபட்சம் நான் 8 மணி நேரம் தான் வேலை பார்ப்பேன், இல்லை ஒரு 10 மணி நேரம் வேலை பார்ப்பேன், அதுக்கு மேலே போச்சுன்னா எனக்கு வந்து ஓடி கொடு, எனக்கு பிஎஃப் கொடுக்கணும், இல்லை இஎஸ்ஐ கொடுக்கணும். அப்படி ஏதாச்சும் எனக்கு என்னோட சுயமரியாதைக்கு ஏதாவது இழுக்காக இருந்துச்சுன்னா திருப்பி எதிர்கேள்வி கேட்பான். ஆனால் இவர்களை அடிமைகளை மாதிரி அங்கேருந்து இங்கே லாடாக ஏதோ குப்பை கடங்களை தூக்கி போட்டுற மாதிரி உங்கள் ரயிலில் தூக்கி போட்டுட்டு இங்கே வந்து தென்னிந்தியாவில் வந்து கடுமையாக வேலையும் வாங்கிட்டு அவன் இருந்தானா, கை உடஞ்சிச்சா, செத்தானா, எந்த கொஸ்டினும் இல்லாமல். அப்போ இந்த கேள்வி நீங்கள் எந்த இடத்துல யாரை நோக்கி போகணும்? அரசை நோக்கி நீங்கள் அதிகமாக ட்ரெயினை விடுங்கனாச்சும் குறைஞ்சபட்சம் இந்தியன் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவை நோக்கி கேள்வி கேட்டிருக்கணும். அவரை நோக்கி இது வரைக்கும் கேள்வியே இல்லை. அவரை நோக்கி வந்து பிஜேபியை நோக்கி கேள்வி இல்லை. ஏன் ட்ரெயின் அதிகமாக ஒரு 10 ட்ரெயின் எக்ஸஸாக விடுங்க. அப்போ நீங்கள் கும்பமேளாவுக்கு கோடிக்கணக்கான ஆன்மீக நம்பிக்கைக்கு போகிற மக்களுக்கும் ட்ரெயின் சரியான வசதி கிடையாது. சாதாரண நாட்களில் தினம் புலம்பெயர்ந்து வராங்கல்ல, இந்த மக்களுக்கும் சரியான வசதி இல்லாமல் இப்போ இவர்கள் இந்திய குடிமக்களா இல்லை ஆடு மாடுகளை கூட இப்படி ஏற்றிருக்க மாட்டாங்கல்ல? இப்போ இது யாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஓகே, ஒரு சீரியஸான சார்ஜஸ் நீங்கள் வைக்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து கோபி சுதாகர் அவங்க பண்ண அந்த விஷயத்தை வந்து அது முழுக்க வந்து இருக்கிற பிரச்சனையை நகைச்சுவாகவும் கிண்டல் பண்ணுற நோக்கத்தை தான் பார்த்தாங்க தவிர அதில் இப்படி ஒரு பொலிட்டிக்கல் பார்வை இருக்குது, அதை பார்க்க தவறிட்டாங்க. 2வது, அவனும் வந்து ஒரு மனிதன் தான், அவனும் ஒரு சாதாரண நம்மளை போல மனிதன் அப்படின்ற ஒரு மனிதாபிமான பார்வையை பதிவு செய்ய தவறிட்டாங்க அப்படிங்கிறது அது மீதான உங்களுக்கு விமர்சனம். அவன் மனுஷன் தாண்டி அவனுக்கான சிவில் ரைட்ஸ் இருக்குது. இந்தியாவுக்குள்ள அவனுக்கான குடி உரிமை இருக்குது, அவனுக்கான பேசிக்கான சிவில் ரைட்ஸ் இருக்குது. இப்போ அவன் வந்து பான்பராக் போட்டு துப்புறான், அவன் வந்து ஃபோனில் வந்து அந்த வீடியோவில் என்னென்னா ஃபோனில் வந்து நாய்ஸியாக கிரியேட் பண்ணுறான். நம்ம ஊரில் இப்போ ஊர் பக்கம் பஸ்ஸில் போனீங்கன்னா கூட நாய்ஸாக வச்சுக்கிட்டு போகிற ஆட்கள் இருக்கிறாங்க. நம்ம ஆட்களே வச்சுக்கிட்டு தான் போவாங்க, ஏதோ ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு இல்லை சீரியலில் போட்டுக்கிட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. இங்கேயும் குடிச்சிட்டு ரோட்டில் ஒன்று கடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ரோட்டில் இந்த மாதிரியான சிவிக் சென்ஸ் வந்து இல்லை. இதுதான் அதோட அந்த வீடியோவோட சாரம். இன்னொரு பக்கம் இந்த வீடியோவிலே என்ன நடக்குதுன்னா, இவர் வந்து ஒரு பொண்ணை வந்து இது பண்ணுறதுக்கு லவ் பண்ணுறதுக்கு அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருப்பார். நீ இங்கே இருந்தியா ஏசி கம்பார்ட்மெண்ட்டில். அப்போ இன்னொரு குடும்பம் உள்ளே வரும், சித்தப்பா பெரியப்பா சொந்தக்காரங்கள்லாம் கூட்டிகிட்டு வரும். அப்போ உன்னோட ஸ்டாண்டர்ட் வந்து உன்னோட அடிப்படை வாழ்வாதார தேவையெல்லாம் முடிஞ்சுட்டு நீ ஒரு ஏசி கோச்சில் போயிட்டு நீ ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுற அளவுக்கு உன்னோட ஸ்பேசஸ் வந்து இருக்குதுன்றது தான் அந்த வீடியோவோட அந்த நாட். அது இப்போ அந்த இடத்துல இன்னொரு ஃபேமிலி எதுக்குன்னே தெரியாது, பஞ்சம் முளைக்கிறதுக்கு நவுந்து போவான். அதை நீ டிஸ்கஸ்டாக பார்க்குறது இருக்குல்ல, அருவருப்பாக பார்க்குறது இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து அவங்களாம் டிக்கெட் எடுக்கிறதுக்கு இல்லை அப்படின்றாங்க. அன்ரிசர்வ்ட் கோச்சுக்கு தான் அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு தான் பணம் இருக்குது. இப்போ கொலோனியல் பீரியடில் ஒரு ரூமில் ஒரு 50 பேர் அடைச்சி வச்சுட்டு 4 பிரெட் பேக்கெட்டை தூக்கிட்டு போட்டு எல்லாரும் பகிர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டு சாப்பிடுங்கப்பா அப்படின்னா ஒரு நாளைக்கு சாப்பிடலாம், 2 நாளைக்கு சாப்பிடலாம். தொடர்ந்து சாப்பிட்டா வைலன்ஸ் நடக்குமா நடக்காதா? தொடர்ந்து அந்த 50 பேர் ஒரு அறையில் உட்காந்துட்டு 4 பிரெட் பேக்கெட்டை தூக்கி போட்டு நீங்கள் எல்லாம் பகிர்ந்து வைலன்ஸ் இங்கே நடக்குது. அந்த வைலன்ஸை நான் சரின்னு சொல்லலை, ஆனால் அந்த வைலன்ஸ்க்கான காரணம் அந்த மக்கள் கிடையாது, அந்த அடிச்சுக்கிட்டு இருக்கிற மக்கள் கிடையாது. அந்த ரூமில் யார் அடைச்சி போட்டா? அப்போ நீங்கள் சரியான ரயில் வசதி கிடையாது, சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, தொழில் கிடையாது. அப்போ இதை நோக்கி அரசை நோக்கி கேள்வி கேட்க வேண்டியதெல்லாம் சாதாரண குடிமக்களை நோக்கி கேள்வி வைக்கிறீங்க. இன்னொன்று, அவர்களுக்கு எதுவுமே அறிவில்லாத மக்கள்னு பேசுறது வந்து எந்த கணக்கில் எடுக்கிறது? அப்போ நீங்கள் வந்து கோபி சுதாகர் மட்டும் இல்லை, இங்கே தமிழ்நாட்டோட ஒரு பொது பார்வையே வந்து அவர்கள்ட்ட இருந்து எல்லா உழைப்புகளையும் சுரண்டிட்டு
ஒரு பக்கம் வந்து இந்த வேலை பண்ணுறாங்க. இது தமிழ் முதலாளிகளுக்கு இது சார்பாக ஒரு வேலை நடக்குது. அதில் என்னென்னா அவர்கள் குறைந்த கூலிக்கு அடிமைகளாக ஒரு மனிதர்கள் தேவை. அவங்க எந்த சிவில் ரைட்ஸையும் பேசிடக்கூடாது, எந்த லேபர் ரைட்ஸையும் பேசிடக்கூடாது. அப்படி லேபர் ரைட்ஸ் பேசக்கூடிய தமிழ் ஆட்கள் எல்லோருமே குடிகாரர்களாக ஒரு சித்தரிக்கக்கூடிய ஒரு ஊடகவாதம் இருக்குல்ல, அது வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு ஒரு சோஷியல் பார்வையாக வந்து பதிவு செய்யப்பட்டாலும் கூட இன்னொரு பக்கம் வந்து ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு பார்வை இருக்குது. என்னென்னா அது போன்ற வந்து இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள், வட மாநில தொழிலாளர்கள் அவங்க வந்து இங்கே வர்றது அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கிற வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுது. ஸோ இப்போ வந்து வடகிழக்கு மாநிலங்களில் இருக்க மாதிரி வந்து அந்த இன்னர் லைன் பர்மிட்ஸ் வந்து இங்கேயும் கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயம் பேசுகிறது. இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் வந்து அவர் சொன்னார் வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் இங்கே இருக்க இந்த புலம்பெயர் தொழிலாளர்களை நான் எப்படி டீல் பண்ணுவேன், இந்த பச்சை மட்ட விஷயத்தெல்லாம் சொல்லி அவர் சொன்னார். இப்படி ஒரு பார்வையும் வந்து பொலிட்டிக்கலாகவும் முன்வைக்கப்படுது. அவங்களால என்னோட வேலைவாய்ப்பு பறிக்கப்படுது, என்னோட உரிமைகள் பறிக்கப்படுது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து, அதாவது தமிழர்கள் வெர்சஸ் வட மாநிலத்தர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை வைக்கப்படுது. இது எப்படி பார்க்கலாம்? தமிழ்நாடு தொழில்மயமான ஒரு ஸ்டேட். அதிக தொழிற்சாலைகள் இருக்குது தமிழ்நாட்டில், அதிக வேலை வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டோட ஜனத்தொகை 7.5 கோடி. இந்தியாவோட ஜனத்தொகை அதுலேருந்து மைனஸ் பண்ணிங்க நீங்கள் 150 கோடியா 140 கோடி, அதுலேருந்து மைனஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட ஒரு 130 கோடிக்கு மேலே இருக்குது. அப்போ யூபி மாதிரி, பீகார் மாதிரி இந்த இடங்கள்ல கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வேலை இல்லாமல் நீங்கள் அவங்கள கூப்பிடல. இங்கே ஒரு லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு இங்கே வேலை இருக்குது. நீங்கள் ரோட சாலை வசதியிலேருந்து ஐடி கார்ட்லேருந்து எல்லாத்திற்கும் வந்து வேலைக்கு அவங்கள எடுத்துக்கிறீங்க. அப்போ வேலைக்கு உங்களால் அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு பணமும் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த இன்னர் லைன் பர்மிட்ன்றாங்க, அவங்க இந்தியாவுக்குள்ளால தான் இருக்கிறாங்க. இப்போ இந்தியா ஒரு ஃபெடரல் செட்டப்புக்குள்ளால தான் இருக்குது. நீங்கள் வந்து ஐடியாலஜிக்கலாக ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் ஒரு ஐடியாஸ் இருக்கலாம், திராவிட நாடு, தமிழ் தேசியம், இல்லை ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம். ஆனால் இந்தியான்ற அந்த கான்ஸ்டியூஷன் அமைப்பை ஏற்றுக்கிட்டு தான் எல்லா கட்சிகளும் இருக்குது. இப்போ அதற்குள்ளால இன்னர் லைன் பர்மிட்னு நார்த் வந்து ஒரு டென்ஷன்டான ஒரு பகுதின்றதுனால நார்த்தன் ஸ்டேட்ஸில், நார்த் ஈஸ்டில் வந்து அந்த இன்னர் லைன் பர்மிட் இருக்குது. அதுவும் குறிப்பிட்ட 7 சிஸ்டர்ஸ்குள்ளால 2-3 இதில் தான், எல்லாத்துலேயும் இல்லை ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அப்பப்போ போடுவாங்க இன்னர் லைன் பர்மிட் வந்து அப்பப்போ நடக்கும். அறிவிக்கப்படாத இன்னர் லைன் பர்மிட்ஸ் வந்து அப்பப்போ நடக்கும். அப்போ இந்தியாவுக்குள்ளால இப்போ இங்கேருந்து நீங்களோ நானோ வந்து பெங்களூருக்கு போகிறோம். பெங்களூரில் 1 கோடி தமிழர்கள் இருக்கிறாங்க. மகாராஷ்டிராவிலேருந்து தமிழர்களை தான் அடித்து வரட்டுச்சு சிவசேனா. அப்போ நாம் தமிழருக்கும் சிவசேனாவுக்குமான வித்தியாசம் என்னன்றதை நம்ம அரசியல் ரீதியாக புரிஞ்சுக்க வேண்டியது. அவங்க மராத்திய தேசியவாதம் பேசி அங்கே ஒரு இந்துத்துவ பிஜேபி கனவுல அவங்க கண்டாங்க. இவங்களும் அதே மாதிரியான ஒரு பாணியை இன்னும் வைக்கிறாங்க. இன்னொன்று, ஆஃப்டர் குளோபலைசேஷனுக்கு அப்புறம் நாம் இன்னைக்கு யூரோப்பியன் ஃபுட்டை தமிழ்நாட்டில் சாப்பிட்றோம், பெர்ஷியன் உணவுகளை சாப்பிட்றோம், டர்க்கிஷ் உணவுகளை சாப்பிட்றோம், சைனீஸ் உணவுகளை சென்னையில் சாப்பிட்றோம், கொரியன் சீரீஸ் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா யூத்ஸும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆஃப்டர் குளோபலைசேஷன் சோஷியோ கல்ச்சரல் பொலிட்டிக்கலாக எல்லாமே மாறி இருக்கு. வாழ்நிலை மாறி இருக்குது, லைஃப் ஸ்டைல் மாறி இருக்குது, எல்லாம் மாறி இருக்குது. பாரிசாலனோட அந்த ஃபேமஸான ஒரு வீடியோவில் பானிபூரி கடைகள் எல்லாம் இருக்குது, பஜ்ஜி கடைகள் இல்லை, இதெல்லாம் நடக்கும். என்ன சாம்பார் என்ன 500-1000 வருஷமாக நம்ம தமிழர்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்களா? சரபூஜி மன்னர்கள் வந்தாங்க, ஒரு காலகட்டத்தில் சௌராஷ்டிரா மக்கள் வழியாக வருது உணவு பழக்கங்கள். அந்த மாதிரி மலையாளிகள் வராங்க, தெலுங்கர்கள் வராங்க, இல்லை தமிழர்கள் இங்கேருந்து போய் மலேசியாவோ சிங்கப்பூர்லேயோ போய் சில செட்டில்மெண்ட்ஸை உருவாக்கி அங்கே ஒரு கிராஸ் கல்ச்சர்ஸ் உருவாகும்ல. அப்படி நிறைய கல்ச்சர்ஸ் வந்து எவால்வ் ஆகும். அப்படி வந்து நார்த் இந்தியன் மக்கள் வரும்போது பானிபூரியும் வருது, இங்கே உள்ள மக்கள் கூட்டம் கூட்டமாக நம்மால் தான் சாப்பிட்றாங்க. இப்போ அது ஒன்றும் இப்போ இங்கே அந்த இடத்துல அவர்களை நாம் வந்து தவிர்க்கவே முடியாது. மைக்ரன்ஸை வந்து உலகம் முழுக்க தவிர்க்கலாம் முடியாது. இப்போ இன்னைக்கு தேசிய அரசுகள்லாம் உருவானதுக்கப்புறம் இந்த இன்னர் லைன் பர்மிட், இன்னன் ஓட், அவன் வெளியால் உள்ளால் இந்த கணக்கு வந்திருக்கு. அன்னைக்கு ஒரு கொலோனியல் இதுக்கு முன்னாடி கொலோனியல் பீரியட்ல இருந்து என்னவா இருந்திருக்கு, இங்கிருந்து தமிழர்களை கூட்டிகிட்டு போனாங்க, அது குஜராத்திகளை கூப்பிட்டு போனாங்க ஆப்பிரிக்காவுக்கு, உகாண்டாவுக்கு. அப்போ அது எந்த கணக்கில் எடுப்போம்? அப்போ வந்து கங்கை கொண்டான் கடாரம் வென்றான் அப்படின்னா நீ அங்கே போய் என்ன பண்ண? கங்கை கொண்டு கடாரம் வென்று அந்த பக்கத்து போய் மொரீஷியஸ் வரைக்கும் அந்த பக்கத்துலாம் போய் என்ன பண்ணாங்க? சோழர்கள் என்ன பண்ணாங்க? என்ன ஏதாவது பூ பறிக்க வைப்பாங்க? அப்படிலாம் இல்லை. அங்கே போய் ரூல் பண்ணாங்க அங்கே உள்ள மக்களோட. அப்போ அது கல்ச்சர் மாறும். இப்போ இந்தியாவுக்குள்ளால மாடர்ன் நேஷன் ஸ்டேட்ஸ்குள்ளால இப்போ வரக்கூடிய மக்களை நாம் என்னவா டீல் பண்ண போகிறோம்? ஆஃப்டர் குளோபலைசேஷனுக்கு அப்புறம், ஆஃப்டர் 2000க்கு அப்புறம் இந்த மக்களோட இமிகிரன்ஸ் அதிகமாக இருக்கும். உள்நாட்டில் நம்மளோட தேவைகளுக்கு அதிகம். இப்போ நல்ல சாலையில் போயிட்டுருக்குறோம். இந்த சாலைகள் பெரும்பாலும் போடப்பட்ட சாலைகள் எல்லாமே நார்த் இந்தியன்ஸுன்னு இவங்க சொல்லக்கூடிய அவர்கள் தான் போட்டிருக்கிறாங்க. மெட்ரோ ரயில்வேஸ் வந்து அவங்க தான் போட்டுறாங்க. இப்போ அதற்கான குறைந்தபட்ச கூலிகளை கூட அந்த கம்பெனிஸ் வந்து வழங்குறது கிடையாது. பிஎஃப் கிடையாது, இஎஸ்ஐ கிடையாது, எதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் அந்த இடத்துல இனவாத அரசியலை தூக்கிட்டு போனீங்கன்னா உள்நாட்டுக்குள்ளால கலவரம் தான் நடக்கும்.
இப்போ நீங்கள் வந்து அவங்க எல்லாரும் ஹிந்திக்காரங்களும் அடிப்பீங்களா, இல்லை போஜ்பூரின்னு அடிப்பீங்களா, இல்லை பீகார்னு அடிப்பாங்களா, இல்லை அவங்க எல்லாம் வந்து மராட்டின்னு அடிப்பாங்களா, என்ன கணக்கில் அடிப்பாங்க? அவங்க ஒர்க்கர்ஸ் அவங்க. அதில் வந்து பெரும்பாலும் தமிழ்நாட்டை நோக்கி தென்னிந்தியாவை நோக்கி வரவங்க தலித்துகள். அவங்க சமூக ரீதியாக இந்தியாவில் என்னவா இருக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க பிற்படுத்தப்பட்ட சாதி இந்துக்களாக இருக்கிறாங்க, தலித்துகளாக இருக்கிறாங்க, முஸ்லீம்களாக இருக்கிறாங்க. இப்போ பெரும்பாலும் சென்னையோ தமிழ்நாடோ கேரளத்திலேயோ சலூன் கடைகள் வேலை பார்க்கக்கூடிய பெருவாரியான மனிதர்கள் வந்து முஸ்லீம்கள். நீங்கள் சும்மா போய்ட்டு ஒரு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஹரியானாவும் டெல்லியும் ஜார்க்கண்டு அந்த யூபியோட அந்த டெல்லி பாக்கெட்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வரக்கூடிய முஸ்லீம்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ சில இடங்கள்லேருந்து பெங்கால்லேருந்து வரக்கூடிய நிறைய பேர் பூ வேலைகள் செய்கிறவங்க இருக்கிறாங்க. இப்போ மர வேலைகள் செய்கிறதுக்கு ஒரிசாலேருந்து வர்றாங்க. அப்போ இவ்வளோ மக்கள் வர்றாங்கல்ல. இப்போ நீங்கள் இவங்களை எல்லாரையுமே உள்ளே எடுக்கும்போது, இப்போ சீமான் மாதிரியான பேசுகிற அரசியல் நாளைக்கு வந்துட்டாங்கன்னா உள்ள அமுச்சிட்டு என்ன பண்ணுவாங்க? யார் வேலைக்கு எடுத்துக்குவாங்க? இல்லை இப்போ அதுதான் இப்போ இனவாத அரசியல். இப்போ யார் தமிழர்னு அடுத்த கேள்விக்கு போனால் பிளட் டெஸ்ட் அது டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு போனால் யாரும் தமிழர் கிடையாது. அப்போ நான் வந்து மணியரசன் போன்ற தரப்புகள் வந்து 1956க்கு முன்னாடி 56க்கு அப்புறம்னு ஒன்று வைக்கிறாங்க. அப்போ யார் தமிழர்னு ஒன்று டிஎன்ஏ டெஸ்ட் வைப்பாங்களா, இல்லை ஐடியாலஜிக்கல் டெஸ்ட் வைப்பாங்களா, இல்லை எந்த ஸ்கேலில் அளப்பாங்க? ஓகே, அந்த ஸ்கேல் கொஞ்சம் குழப்பமான ஸ்கேலில் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ வந்து அவங்க வைக்கக்கூடிய வாதம் என்னென்னா வந்து அந்த அது போன்ற அதாவது வட மாநில தொழிலாளர்கள் இங்கே வந்து இங்கே இருக்க தமிழர்களுடைய வேலைவாய்ப்பை பறிச்சுக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த பேச்சை கேட்கக்கூடிய சாதாரண தமிழர்களுக்கும் கூட அது வந்து சரியோ அப்படின்ற ஒரு பார்வை உருவாகுது. அப்போ இந்த விஷயத்தை எப்படி இங்கே இருக்க தமிழர்கள் வந்து அந்த பார்வை எப்படி பார்க்கணும், எப்படி அணுகணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இப்போ தமிழ்நாட்டு வேலைகள் பெரும்பாலும் எல்லா லோக்கல்ஸ்க்கு வழங்கப்படணும். தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் வழங்கப்படணும்னா இங்கே தெலுங்காரங்க ஒரு 1000 பேர் இருக்கலாம், இல்லை மலையாளிகள் 1000 பேர் இருக்கலாம். குறைந்தபட்சம் உள்ளூர் ஆட்களுக்கு வந்து அந்த வேலைகள் வந்து பகிர்ந்தளிக்கப்படும் போது தான் இந்த சோஷியல் டென்ஷன் வந்து உருவாகாது, இல்லை பொலிட்டிக்கல் டென்ஷனும் உருவாகாது. சோஷியல் டென்ஷன் உருவாச்சுன்னா அங்கே வந்து கலவரங்கள் நடக்கும், இதெல்லாம் நடக்கும். அது பொலிட்டிக்கல் சேஞ்சுக்குள்ளாலையும் கொண்டு போகும். ஒரு பக்கம் இந்த சீமான் போன்ற இனவாத தரப்புகள் வளரும், இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி மாதிரியான சங்கி தரப்புகள் வந்து ஒரு பக்கம் அதை மத அரசியலுக்கு பயன்படுத்திக்கும், இல்லைனா அவர்களை வந்து ஒரு கலவரத்திற்கான ஒரு அடியாட்களாக பயன்படுத்துறதுக்கான இந்த அரசியலாம் இருக்கும். அப்போ ஒரு அரசு இவர்களை அந்த சோஷியல் டென்ஷனை உருவாக்காமல் இருக்கிறதுக்கான வேலைகளை செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ இப்போ மாநில அரசு என்ன பண்ண முடியும்னா குறைந்தபட்சம் மாநில வேலைகளை தமிழ்நாட்டுகளுக்கோ இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு வழங்க முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் வேலை இப்போ ரயில்வேஸில் நம்ம என்ன கணக்கில் கொடுக்க முடியும்? ரயில்வேஸில் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தீர்மானிக்கிறது. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அங்கேருந்து வட இந்தியர்களை நோக்கி தமிழ்நாட்டில் தூக்கி கன்னியாகுமரி நாகர்கோவிலெல்லாம் தூக்கி போட்டு வச்சுருக்கிறாங்க. அவருக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த லோக்கல்ஸுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ குறைந்தபட்சம் கவர்மெண்ட் பொசிஷன்ஸில் வந்து லோக்கல்ஸ் இருக்கணுமான்னு கேட்டால் இருக்கணும் தான், அந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் பொசிஷன் மட்டும்தான் தீர்மானிக்கக்கூடிய சக்தியா? இப்போ 100% வேலை, இந்த 100%ல் 2% தான் அரசாங்க வேலை. அதுவும் ஒரு மக்கள் பார்க்கக்கூடிய வேலைன்னா பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸு, ஒரு பேங்க்கில், இதை தாண்டி வேறு எங்கேயும் மக்கள் வந்து போய் பார்க்க போகிறதில்ல. நேரடியான தொடர்பான ஒரு இடங்கள் இல்லை ஏர்போர்ட்ஸில், அதுவும் கூட ஒரு எலைட் க்ரௌடுன்னு கூட வச்சுக்கோங்களேன். பெருவாரி பார்க்கக்கூடியது இவ்வளோ தான். அப்போ இந்த இடத்தை தாண்டி 98% வந்து வேலைகள் வந்து வெளியாட்களுக்கு உள்ளே வரும்போதுன்றது வந்து அந்த கோபம் இயல்பானது தான். அந்த கோபத்தெல்லாம் நான் வந்து தவறுன்னு தான் சொல்லலை. அப்போ அந்த கோபம் இயல்பானது. ஆனால் அந்த கவர்மெண்ட் அதை முறைப்படுத்த வேண்டியது தேவை இருக்குல்ல. அது கவர்மெண்ட் முறைப்படுத்தாமல் அப்போ தமிழ்நாடு முதலாளிகள்னு நான் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறேன்ல, அவர்களுக்கு குறைந்த கூலிகளாக இந்த அடிமைகள் தேவைப்படுறாங்க, இந்த தொழிலாளிகள் தேவைப்படுறாங்க. அவங்க இந்த அப்போ நீங்கள் வந்து குறைந்தபட்சம் அந்த கவர்மெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா உள்ளூர் முதலாளிகளை நீங்கள் உள்ளூர்காரர்கள் இவ்வளோ பேரை நீங்கள் உள்ளே எடுத்துருக்கணும், ஒரு ஃபேக்ட்ரிஸ்குள்ளால வைக்கணும். அந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 500 கிலோமீட்டரோ 300 கிலோமீட்டருக்குள்ளால இருக்கிறவங்க தான் அந்த ஃபேக்ட்ரிஸ்குள்ளால இருக்க வேண்டிய தேவை இருக்குது. இதை குறைஞ்சபட்சம் வைக்க முடியும். ஆனால் நடைமுறை சாத்தியமான்ற ஒரு கேள்வி ஒன்றும் இருக்குது. அடுத்த கேள்விக்கு போனால் நடைமுறை சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் அதை தாண்டி இந்த முதலாளிகளுக்கு வந்து குறைந்த கூலிக்கு ஆட்கள் தேவைப்படும் போது இந்தியா தானே, அப்போ நம்ம பக்கத்து ஸ்டேட்லேருந்து ஆளை எடுத்துக்குவோம் அப்படின்ற எடுக்கக்கூடிய சூழல் வருதுல. அப்போ நீங்கள் இது வந்து நடைமுறை சாத்தியங்களில் பல சிக்கல்கள் இருக்குது. ஆனால் ஒரு அரசாக ஒரு சமூக பதட்டமும் இல்லாமல் ஒரு அரசியல் பதட்டத்துக்குள்ளால உருவாக்காமல் இருக்கிறதுக்கான இந்த வேலைகள் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இப்போ மதுரை போன்ற இன்றைக்கி சோஷியல் மீடியாஸ் லாஸ்ட் ஒரு 10 வருஷம் வளர்ந்ததோட வளர்ச்சியில் மதுரையில் 2 நாளைக்கு முன்னாடி மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் மாடியில் ஒரு கோயில் குறி சொல்கிறவர், அருள்வாக்கு சொல்கிறவர் மாடியில் ஆட்டுக்கறி வச்சுருக்காரு. அவங்களுக்கு நேர்ந்து விட்டுருக்கிற ஆட்டை அவர் வெட்டியிருக்கிறாரு. அதை ஒரு ஹிந்திக்கார ஒருத்தர் வந்து வீடியோ எடுக்கிறார். வீடியோ எடுத்து பார்த்தீங்களா, அந்த கோயில் கோபுரத்தை எடுக்கிறாரு, அவர் எடுத்துகிட்டு பார்த்தீங்களா அப்படின்ட்டு வந்து வீடியோ எடுக்கிறாரு. அது இந்தியா முழுக்க வைரல் ஆகுது.
அப்புறம் மதுரை காவல்துறை என்ன பண்ணுறாங்க, அந்த ஆட்டை வெட்டினவர்கிட்ட போய் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, அவரை மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க. அப்போ மதுரையோட கலாச்சாரம் ஆடு கோழி வெட்டுறது, அது முஸ்லீம்கள் மட்டும் எல்லா கம்யூனிட்டிஸும் வெட்டுறது. அப்போ அந்த இடத்துல காவல்துறை இன்னைக்கு என்னவா மாறி இருக்கு? அப்போ நீங்கள் இது ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளால போக முடியுமா? மன்னிப்பு ஏன் கேட்க வைக்குது? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பேசிட்டு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு வந்து இது போன்ற ஒரு பிரச்சனையை பார்ப்பதற்கு ஒரு சமூக பொறுப்பும் இருக்குது. சமூக பொறுப்போடு இந்த பிரச்சனை அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு. அரசியல் பார்வையோடு இந்த பிரச்சனை அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக பார்க்குறத விட, ஃபன் மெட்டீரியலை பார்க்குறத விட இதை வந்து இன்னும் டீப்பாக பார்க்க வேண்டியிருக்க ஒரு பார்வையை வந்து நீங்கள் அது வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியாஸில் வந்து சமீபத்தில் 10 வருஷத்தில் வந்து இது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஐடி மினிஸ்டர் கிடையாது, இன்றைக்கி ஐடி மினிஸ்டர் இருக்கிறாங்க. சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. இன்றைக்கி சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இன்றைக்கி ஒரு 4-5 வருஷமாக பல ஸ்டேட்ஸில் வந்து ஃபேக்ட் செக்கிங் யூனிட் ஒன்று வைக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து பீகாரிகள் அடிச்சுட்டாங்க அப்படின்ட்டு பீகார் சட்டமன்றம் வரைக்கும் அது பேசுபொருளாச்சு. ஒரு யூடியூபர் ஒரு போலி வெறுப்பு பிரச்சாரத்தை பரப்புனது வழியா. அப்போ கடந்த 30 வருஷங்களில் இவ்வளவு நடந்திருக்கு, ஒரு மாற்றம் நடந்திருக்குல்ல. இப்போ இதில் நம்ம சோஷியல் மீடியாஸில் இன்றைக்கி நம்ம லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட நீங்களோ நானோ பேசுகிறதோ இல்லை பல்வேறு யூடியூப் சேனல்ஸ் பேசுகிறது வந்து லட்சக்கணக்கான மக்களை வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறது. இப்போ அதில் நமக்கு என்னதான் நகைச்சுவைன்னு நம்ம சொல்லலாம், இல்லை அரசியல்னு சொல்லலாம், அதில் குறைந்தபட்சம் ஒரு பொறுப்புணர்வு வேணும்ல. இப்போ நான் அதுவுமே இல்லாமல் இப்போ இந்த வீடியோ பார்த்த ஒரு ஆள் சாதாரண ஒரு பஸ்ஸில் போகிற ஒரு நார்த் இந்தியனை பார்க்கும்போது பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாருன்னா என்னவா பார்ப்பாரு? அவரோட கீழ்மையாக தானே பார்க்கக்கூடிய அந்த எண்ணம் வருது. இப்போ அது ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ நீங்கள் ஃபேக்ட் செக்கிங் யூனிட்ஸ்லேருந்து கவர்மெண்ட்லேருந்து இது எல்லா செக்டார்ஸ்குள்ளாலேயும் வரக்கூடிய பிரச்சனை. அப்போ மைக்ரண்ட் இஷ்யூன்றது நாம் ரொம்ப லேஸில் இப்படி ஜஸ்ட் லைக்லேருந்து தட்டி விட்டுட்டு ஜோக் பண்ணிட்டு போகக்கூடிய இஷ்யூ இல்லை. அது இங்கே இனவாத அரசியலையும் வளர்க்கும், மதவாத அரசியலையும் வளர்க்கும். இன்னொன்று, அவர்கள் மனிதர்கள், இங்கே இருக்கக்கூடியவர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய அவர்களை நோக்கியான ஒரு கரிசனமான ஒரு பார்வை கூட இல்லைன்னா அப்புறம் ரொம்ப அழகாக விஷயத்தை சொன்னீங்க. இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியுது. எப்படி வந்து தமிழர்கள், தென்னிந்தியர்கள், வட மாநிலத்திலேருந்து வரவங்களை வந்து இப்படி இந்த பார்வையில் பார்க்குறாங்களோ, இதே போல் தான் வந்து இங்கே இருக்க தென்னிந்தியர்கள் தொழில் காரணமாக வெளிநாடுகளுக்கு போகும்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து இவங்க வேறு மாதிரியான இந்தியர்கள், இவங்க வேறு மாதிரி ஆட்கள்னு சொல்லிட்டு இதே மாதிரியான பார்வையை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அப்போ வந்து கேஸ்ட் ஹையரார்க்கியில் எப்படி வந்து தனக்கு கீழே ஒருத்தங்க அப்படிங்கிற மாதிரியும் இப்போ இந்த விஷயத்துலையும் பார்த்தா கூட நம்ம வந்து வட மாநிலத்தில் நம்ம கீழே நினச்சிட்ருக்கோம், அதே மாதிரி நம்மளை கீழே நினச்சிட்ருக்க மேலே நாட்டவர்களும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காமன் திங்கிங்கை வந்து நம்ம இங்கே பெற வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கருத்துக்கு மூலமாக நான் புரிஞ்சிக்க முடியுது. வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த விஷயங்கள் நம்ம சரி பண்ணிப்போம் அப்படின்ற எதிர்பார்ப்போம். உங்களோட கருத்துக்கும் வருகைக்கும் மிக்க நன்றி.